ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்ரீபிரியாஸ் கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான ஒரு கோகனட் ரைஸ் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நம்ம ரைஸை வடித்து வச்சுக்கணும். ஆயில் போட்டு கடாயில் நல்லா கடுகு போடுங்க. கடுகு போட்டோன்னே உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, காஞ்ச மிளகா ஒன்று போடுங்க. இஞ்சி துருவின இஞ்சி போட்டுக்கோங்க. பச்சை மிளகா தான் காரம், பச்சை மிளகா போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பெருங்காய பொடி போட்டுக்கோங்க. அப்புறம் நமக்கு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற கோகனட்டை எடுத்து அதில் போட்டு நல்லா டாஸ் பண்ணுங்கள். கோகனட்டை டாஸ் பண்ணுங்கள். ஏன்னா கோகனட் கொஞ்சம் டாஸ் ஆகணும். டாஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம செக்கில் ஆட்டின எண்ணெய், நம்ம ஈட்டபிள் தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா, அது ஒரு 2 ஸ்பூன் விடுங்க. அதில் போட்டு நல்லா டாஸ் பண்ணிவிட்டு நம்ம வடித்த ரைஸை எடுத்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. போட்டால் கோகனட் ரைஸ் ரெடி. ஆக்சுவலி இது வந்து உருளைக்கிழங்கு வறுவல் அந்த மாதிரி எல்லா வறுவலோடையும் ரொம்ப நல்லா போகும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கோகனட் ஆயில் போடுறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை போட்டு இறக்கணும். அவ்வளோதான். தேங்க்யூ.